ஹalleluya சுவாமி. உம்மை நாங்கள் துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்மை ஓயாமல் துதிக்கிறதே எங்களுடைய வாஞ்சை. உம்மை ஓயாமல் பாடுவதே எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய தெய்வம். நீர் எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய தலையை உயர்த்துகிற தெய்வம் சுவாமி. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படியே கர்த்தரை எங்களுடைய கரங்களை உடைய வானத்துக்கு மேலாய் நீட்டி சொல்லுவோம் ஆண்டவரே, எந்த நேரமும் உம்மை துதிக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதிக்கிற, உம்மை பாடுகிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹalleluya. சொல்லுவோம் காலையும் கரங்களை உயர்த்தி
என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஆம் சுவாமி, எனக்கு லாபமானாலும் எனக்கு நஷ்டமானாலும், நான் உயர்ந்தாலும் நான் தாழ்ந்தாலும் உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன் சுவாமி. உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. ஏனெனில் நீர் என்னுடைய தெய்வம், ஏனெனில் நீர் என்னுடைய படைப்பின் காரணர், ஏனெனில் நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஓ எங்களுக்கு எதிரிக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்கிற தெய்வம், எதிரிக்கு முன்பதாக எங்களுடைய தலையை உயர்த்துகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களுடைய தலையை நிமிற்றுகிற எங்களுடைய இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய தலையை உயர்த்துகிறவரே, எங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிறவரே, ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய நாமம் உயர்ந்தது சுவாமி, உம்முடைய நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. அவரை அப்படியே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்போம். அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம் உயர்ந்த நாமம், அது மாட்சிமை நிறைந்த நாமம், அது மகிமை நிறைந்த நாமம். இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம் இந்த காலை வேளை. ஹalleluya. Oh Jesus, hallelujah. Oh இயேசுவே, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாட்சிமை நிறைந்தவர். திறந்து சத்தமாய் நாங்கள் உயர்த்துவோம் அவருடைய நாமத்தை. இயேசுவே, உம்மை போல் வேறு யாரும் இல்லை. நான் தொழுது கொள்ள இந்த உலகத்திலே என் வாழ்விலே மிக சிறந்த ஒரு தெய்வம் அது நீர் மாத்திரமே ஆண்டவரே. நான் உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். ஹalleluya. நாமம்
உம்மை நாங்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய சிறைச்சாலை கதவுகளுடைய போகிறது. இந்த காலை வேளையில கர்த்தரை நாங்கள் உயர்த்து எங்களுடைய சிறைச்சாலைகளுடைய போகிறது. செங்கடலை போல் இருக்கிற எங்களுடைய தடைகள் அது மாற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது இந்த காலை வேளை எங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. ஆமென், ஆமென், ஹalleluya. அவருடைய நாமத்தை நாங்கள் தொடர்ந்து உயர்த்திக் கொண்டே இருப்போம். உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி விலகும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், அல்லேலூயா. ஆம் சுவாமி, உம்முடைய நாமம் ஒன்றே உயரணும் ஆண்டவரே. இந்த இடத்தில் நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா மகிமையும் எல்லா துதியும் உமக்கு மாத்திரம். அல்லேலூயா. பாடுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalலே, ஹalleluya. யாவே ஹalலே, ஹalleluya. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. எங்களுடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொல்வீங்களா? உங்க நாமம் உயரணும். நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி ஆம் சுவாமி. அப்பா, உங்களுடைய நாமம் ஒன்றே இந்த இடத்தில் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஒரு விசை உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம்
சிறைச்சாலைகள் போல் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கை போது அஸ்திபாரம் சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள். அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது அவருடைய சிறைகள் அவர்களுடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டது. மேன்மை அடையணும் சுவாமி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம் சுவாமி. ஹalleluya. ஓ சிங்கத்தின் கெபியிலும் தீர் சூளை நடுவிலும் எங்களை சேதங்கள் அனுபவிடாமல் எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலை நடுவினிலும் சங்கிலியின் நடுவினிலும் எங்களுடைய துதிகள் மூலமாய் எங்களுடைய சங்கிலிகளை அவிழ்க்கிற தெய்வமே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா மதில்கள், எல்லா எரிகோ மதில்கள், எல்லா கடல்களை ஆண்டவரே மாற்றின தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் எங்கள் மேல் ஒரு அளவற்ற அன்பினை வைத்திருக்கிறபடினால் ஒவ்வொரு நேரங்களிலும் எங்களை பின்தொடர்ந்து வருகிறதான கர்த்தராக இருக்கிறார். ஆமென். நல்லது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு தேவன் கொடுத்த தயவு என்பது மாபெரும் கிருபை. அதை நான் கர்த்தருக்கு நன்றியாக ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் வேத பகுதியில் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதினதான சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரம். யோவான் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். இந்த 6 வசனங்களை நாங்கள்
வாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அதன் பின்பதாக இந்த சம்பவத்திலே, இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறதான ஒரு சில வசனங்கள், ஒரு சில சம்பவங்களை மேற்கோள் காட்டியதான ஒரு செய்தியாக தான் இன்றைய நாளிலே அமைய போகிறது. எனவே ஒரு விசை நாங்கள் எழுந்து நின்று இந்த வசனத்தை 6 வசனங்களை நாங்கள் வாசித்து ஜெபம் பண்ணி எங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் எங்களோடு இந்த வார்த்தை கூடாக பேசணும், என் உள்ளத்தை தொடணும், என் ஆத்மாவுக்கு அது மாபெரும் பலனாய் அமையணும், என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஏவப்படணும், என் மாம்ச காரியங்கள் எல்லாம் விலகணும், தடைகள் ஒதுங்கணும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிறோம். நாங்கள் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விமரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயினும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதனமாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஜீவனோட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரின் மத்தியிலும் ஆண்டவரே சுவாமி நீர் கர்த்தாவை இருக்கிறீர். எங்களுடைய துதி நமஸ்காரங்கள் எங்கள் நாவினால், எங்கள் உதடுகளினால், எங்கள் உள்ளத்தினால், எங்கள் ஆன்மாவினால் செலுத்திய சகலவற்றையும் நீர் ஏறெடுத்ததுக்காக நன்றி. இதோ தகப்பனே, இது உம்முடைய நேரம். நீங்க என்னோடு கூட பேசுகிற, நீங்க எனக்கு வழிகாட்டுகிற, நீங்க எனக்கு ஆண்டவரை சுவாமி உதவி செய்கிற, உங்களுடைய அன்பை புரிய வைக்கிறதான நேரம் ஆண்டவரை. இந்த வேளையில் எங்கள் சபை முழுவதிலுமாக, எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலுமாக உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக ஆண்டவரை என்னையும் கூட உம்முடைய கரங்களில் வைக்கிறேன் சுவாமி. நீர் தாமே கர்த்தாவை வழிநடத்தும்படியாக பேசும்படியாக நான் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லது, நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த வேத பகுதி கூடாக எங்களுக்கு மிகவும் ஒரு பரிச்சயமான, நாங்கள் அடிக்கடி வாசித்து பழக்கப்பட்டதான ஒரு பகுதியாக இருந்தாலும், இன்றைய நாளிலே நான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறதான பிரதானமான தலைப்பு என்னதென்று சொன்னால், தேடி வந்ததான அன்பு. எங்களை தேடி தேடி எங்களை நேசிக்கிற, எங்களை பின்தொடர்கிறதான ஒரு அன்பான ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கள் ஆண்டவரை தேடுறதை பார்க்கிலும் என்ன தேடுகிற ஒரு அன்பான தேவன் தான் இயேசு. ஹல்லேலூயா. அதுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்களுக்கு நன்மை செய்தவர்களை நாங்கள் நேசிப்போம். எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மேல் நாங்கள் அன்பாய் இருப்போம். எங்களுக்கு பிடித்தவர்கள் மேல் அன்பாய் இருப்போம். அப்படிதானே மனிதர்களுடைய அன்பு? எங்களுக்கு நன்மை கிடைக்கிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், எங்களுக்கு எதையாவது பிரயோஜனமான காரியம் அவர் மூலமாக கிடைக்கும் என்று சொன்னால் மிக பாசமாக இருப்போம், அன்பாக இருப்போம். ஆனால் இது சாதாரணமாக உலகத்தில் நடக்கிறதான ஒரு காரியம். இப்படி யோசித்து பார்த்தால், எங்களுக்கு துரோகம் பண்ணின, எங்களை மறந்து, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்படி சொன்ன, மறுதளிச்சு, ஐயோ அவர் எனக்கு தெரியவே தெரியாதப்பா, முகத்தை போட்டோ போட்டு காட்டினாலுமே கூட ஐயோ இவர் தெரியாது. சில நேரங்களில் உயர்வுகள் வந்ததுக்கு பின்பதாக பழையவர்களை மறக்கிறதான சுபாவங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். வெளிநாட்டுக்கு போனால் அவங்கள எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ஆனால் இப்போ பெருசாக தெரியாது. அப்படி சொல்லுகிறவர்களை எங்களுக்கு நேசிக்க முடியுமா? அன்பு காண்பிக்க முடியுமா? சொல்லுங்க பாபா. நேசிப்போமா?
அன்பாக இருப்போமா? இல்லைன்னா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு வித்தியாசமானது. அப்படி துரோகம் பண்ணின, அப்படி அல்லது மறுதளித்து விட்டு மறந்து விட்டு தன்னை தெரியாது என்று சொல்லி புறக்கணித்து போனதான ஒருவரை தேடி வந்ததான ஒரு அன்பான ஆண்டவராய் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியிலே இடைப்பட போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட்? இந்த பகுதி எங்களுக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட இருந்து அவர் சிலுவையிலே மரிக்கிறார். மரித்ததன் பின்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறதான அந்த நாட்கள், அந்த நேரங்கள், அந்த சூழ்நிலையிலே இருந்ததான சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினதான ஜனங்கள், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு கலக்கமான சூழ்நிலை, ஒரு பயம், ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு, இவைகள் எல்லாம் சூழ்ந்தது. அந்த நடுவிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சிதறி ஓடினார்கள், ஒவ்வொரு இடங்களுக்கு போய்விட்டார்கள். அப்படி போய் இருக்கிறதான நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக எங்களுக்கு தெரியும், மகதலேனா மரியாளுக்கு தன்னை தரிசனமாக்கினார். நான் உயிரோடு கூட எழும்பி விட்டேன் என்று சொல்லி. அதன் பின்பதாக இரண்டாவது தடவையாகவும் தரிசனமானார். அப்படி தரிசனமானதன் பின்பதாக நடந்ததான ஒரு சம்பவம் தான் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கிறோம். ரைட்? முதல் 3 வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் திபேரியா கடல் அருகிலே தான் இவர்கள் எல்லாரும் வந்து சீஷர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, இந்த இடத்துல பேர் சொல்லுகிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. திபேரியா கடல் என்று சொல்லும் பொழுது கலிலேயா கடலின் ஒரு புறமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல இருக்கும் பொழுது நடக்கிறதான ஒரு விஷயம்தான் இது. என்ன நடக்குது? அந்த இடத்துல சீமோன் பேதுரு, திதிமு, தோமா, அதே மாதிரி கலிலேயா நாட்டில் உள்ள கானானூரனாகிய நாத்தான்வேல், செபதேவியின் குமாரன், அவருடைய சீசருடைய வேறு சிலர் 2 பேரும் அந்த இடத்துல கூடி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பேதுருவும் இருக்கிறார். பேதுரு இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இப்போ இயேசு நம்மளோடு கூட இல்லை, இயேசு நம்மளை விட்டு போயிட்டார். இப்போ ஒரே பயம், ஒரு குற்ற உணர்வு, ஏன் இயேசுவை மறுதளித்து விட்டேன் என்றதான குற்ற உணர்வு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்னது? நான் மீன் பிடிக்க போகிறேன். முதலாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுக்கிறதான தீர்மானங்கள், இந்த இடத்துல தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் எடுக்கிறதான தீர்மானம். ஏனென்று சொன்னால், பேதுரு அந்த சீஷர்கள் எல்லாரும் ஒன்று இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டது. இயேசு அவர் உயிரோடு கூட இந்த சீஷர்கள் மத்தியிலே இருக்கும் பொழுது இந்த சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப வல்லமையாக, ரொம்ப பாசமாக, மிகவும் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். துணிச்சலான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். விறுவிறுப்பாக நடந்து கொண்டார்கள். எங்களுக்கு தெரியும், பேதுரு கடலின் மேலே நடந்து வந்தார் இயேசுவோடு கூட. அதன் பின்பதாக இயேசுவை பிடிக்க வரும் பொழுது பட்டயத்தை எடுத்து வெட்டினார், சேவகனுடைய காதை. அப்படி துணிச்சலாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சிலுவையிலே அடிக்கப்பட்டதன் பின்பதாக. அப்படி அந்த சூழ்நிலை என்ன செய்தது? ஒரு விரக்தியை, ஒரு பலவீனத்தை, ஒரு விதமான தயக்கத்தினை, ஐயோ நான் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேனே, மறுதளித்து விட்டேனே அப்படிங்கிறதான குற்ற உணர்வு, பிரச்சனைகள், இதிலிருந்து நான் எப்படி அடுத்த நாளைக்கு என்னுடைய நாளை நான் கடத்தி செல்லுவது, அப்படி என்கிறதான ஒரு மாபெரும் போராட்டமான, ஒரு கலக்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அப்படி தள்ளப்பட்டு இருக்கிறதான நேரத்திலே எடுத்ததான தீர்மானம் தான் என்னது? நான் என்ன செய்ய போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன். சில நேரங்களில்
இந்த தீர்மானம் தவறல்ல. ஏன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய பலனை, பேதுரு தன்னுடைய பலனை பாவித்து வேலைகள் செய்யலாம், தொழில் செய்யலாம், அவருக்கு வேண்டிய காரியத்தை செய்யலாம், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன எங்கனைக்குள்ள காணப்படுகிறதான விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் எடுத்ததான தீர்மானம். தேவன் மேல் நம்பிக்கை இல்லை, அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக நடக்கிறதான விஷயம். சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்களும் கூட அநேக விதமான போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டியதான சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும். பிரச்சனைகள் நாங்கள் தேடி போவது கிடையாது, பிரச்சனைகள் எங்களை தேடி வரும். ஒரு சில மிஸ்டேக்ஸ் நிமித்தமாக, ஒரு சில தீர்மானங்கள் நாங்கள் தவறும் பொழுது, வழி விலகும் பொழுது என்ன நடக்கும்? அது பிரச்சனையாக உருவாகிவிடும். திருமண வாழ்க்கையிலேயாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் எடுக்கிறதான தீர்மானங்களாக இருக்கலாம், நாங்கள் தொழிலை தெரிவு செய்கிறதான விஷயங்கள்லேயாக இருக்கலாம். இப்படியாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட நாங்கள் கடந்து வந்துவிட்டு அதன் பின்பதாக ஒரு குழப்பமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும் பொழுது, நம்பிக்கைகள் நாங்கள் இழக்கப்படுகிறதான தருணங்கள் அநேகமாக எங்களுக்கு முன்னிக்கும். ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது? இனிமேல் நான் என்ன செய்வது? இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகுது? நான் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதான ஒரு நிர்பந்தமான, ஒரு கஷ்டமான, என்ன தீர்மானத்தை எடுப்பது என்று சொல்லி தெரியாமல் குழம்பி நிற்க வேண்டியதான தருணங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாங்களும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்? ஃபேஸ் பண்ணக்கூடியதான சூழ்நிலைகள் எங்களுக்கு அமைகிறது, எங்களுக்கு கஷ்டங்கள் வரப்போகிறது. அப்படி இருக்கிறதான நேரத்தில் நாங்கள் எடுக்கிறதான தீர்மானம் விசுவாசத்தின் அடிப்படையிலே, தேவன் மேல் நம்பிக்கையின் அடிப்படையிலே நான் தீர்மானத்தை எடுக்கிறேனா, அல்லது என்னுடைய சுய பலத்தின் மேல், என்னுடைய அனுபவத்தின் மேல், என்னுடைய திறமையின் மேல், எனக்கு இருக்கிறதான இந்த நிலைமையில பரவாயில்ல, இதை சரி செய்வோம் அப்படி என்று நான் தீர்மானிக்க போகிறேனா? எந்த இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம்? எங்களை தள்ளுகிறதான சக்தி எது? விசுவாசம் என்கிறதான சக்தியா, வல்லமையா, அல்லது என்னுடைய பலவீனம் என்கிறதான அந்த ஆவியினுடைய சக்தியா, அவிசுவாசத்தின் சக்தியா? இந்த இரண்டுக்கும் இடையிலே மாபெரும் போராட்டம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நாங்கள் இருக்கிறதை ஏதாவது செய்து விடுவோம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? சில நேரம் அந்த தீர்மானத்தை எடுத்துருவோம். செய்ய வழி இல்லை, எனக்கு வயது போகுது, வேற யாரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்க, அப்போ நாங்கள் இவங்களையே திருமணம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம். சில நேரம் அது என்னது? எங்களை அவிசுவாசத்துக்கு அல்லது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். வேற எந்த ஒரு தொழிலுமே கிடைக்கல, காத்திருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, பரவாயில்லை, இதையாவது நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி தீர்மானம். ஆனால் ஆண்டவர் வேற ஒன்று வச்சிருப்பார். காத்திருக்கிறதுக்கோ அல்லது பொறுமையாக இருக்கிறதுக்கோ எங்களுக்கான அந்த 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 மனக்குழப்பத்தில் இருக்கும் பொழுது அதுக்கான சக்தி எங்களுக்கு கிடையாமல் போய்விடும். அதுதான் அந்த அந்த சக்திங்கிறது எங்கிருந்து வருது? விசுவாசம் என்கிறதான கர்த்தருடைய ஆவியிலிருந்து வருகிறது. அதை இழந்து நாங்கள் தடுமாறுகிறோம். ஒரு ஆரம்பத்தில் நாங்கள் முடிவாக இருப்போம், நான் கடன் வாங்க மாட்டேன், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆண்டவர் மேல் விசுவாசமாய் இருப்பேன், கர்த்தரின் தேவையை சந்திப்பார், நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். ஒரு சில தேவைகள் எங்களுக்கு மலை போல நிற்கும் பொழுது, சில நேரங்களில் எங்களுக்கு வீடு கட்ட வேண்டி வருகிறது, திருமணம் செய்ய வேண்டி வருகிறது, வாகனம் வாங்க வேண்டி வருது, நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். தவறு கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் ஏன் லோன் போடுறது தவறா, அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறைய காரியங்கள் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும். அது வல்ல. நான் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கையில் இருந்து நான் தீர்மானத்தை எடுக்கிறேனா, அல்லது அப்படியே நம்பிக்கையை, விசுவாசத்தை வழி விலகி போய் தீர்மானம் எடுக்கிறேனா? அங்கதான் நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதான தருணமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்கள், இந்த இடத்துல பேதுரு அந்த இடத்துல பார்க்கிறார். பேதுருவை பொறுத்தவரையில் அவர் இருக்கிறது இப்ப கடலோர பகுதியில். பேதுரு இதுக்கு முன்பதாக மீன் பிடிப்பது என்பது அவருக்கு ஒரு
மிக மிக ஒரு என்னது அது என்ன எப்படி சொல்ற, அவருடைய இரத்தத்திலேயே ஊறின ஒன்று. இங்கே எல்லாத்துக்கும் இருக்குது தான். என்னது, ஒரு சிலருக்கு டிரைவிங், எந்த வாகனத்தை எடுத்தாலும் சும்மா ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ அந்த இரத்தத்திலே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கற்றுக் கொடுக்கிறது, சொன்ன உடனே அப்படி ஈஸியாக எதை போட்டாலும், கணக்கு பாடமாக இருந்தாலும் தமிழ் எது ஈஸியாக அவங்க சொல்கிறது நல்லா புரிஞ்சிடும், அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒன்று தான் பேதுருவுக்கும் கூட இந்த மீன் பிடிக்கிறது. ஏன்னா அவர் அதை செய்தவர். இப்போ கைவசம் அதுதான் இருக்கிறது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர் அந்த இடத்திலே போய் தங்கி நிற்கிறார். என்ன செய்கிறாங்க, தீர்மானம் பண்றார், நான் என்ன பண்ண போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன். தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய பழைய நம்பிக்கைக்கு, தன்னுடைய பழைய இதுவரைக்கும் இயேசுவோடு கூட இருந்த காலத்துக்கு முன்பதாக என்னை எது போஷித்தது, எது என்னை நடத்தினது, எது எனக்கு திறனாய் இருந்தது, எது எனக்கு வேண்டியதா என்னை வாழ வைத்தது, அதுக்கே நான் போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த தீர்மானத்தை எடுத்தார். ஆமென். பேதுரு அந்த தீர்மானத்தை எடுத்து விட்டார். ரைட். இரண்டாவது காரியம், எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் போவோம். நாங்கள் அப்படியான தீர்மானங்களையும் எடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார், எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், அப்படி இருக்கும் பொழுது இப்போ பேதுரு தனி மனிதனாக அல்ல, தீர்மானம் எடுத்ததுக்கு என்ன, அவரோடு கூட இருக்கிறாங்க. எத்தனை சீஷர்கள், அநேகர் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அழைக்கப்பட்ட மனிதன், இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்னது, நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் இல்லை பிரச்சனை, நான் என்ன செய்ய போறதுன்றது இல்லை, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையாக, விசுவாசியாக, ஆண்டவரை நம்பி இருக்கிற மனிதனாக நான் எடுக்கிற காரியம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி ஒரு தீர்மானத்தை இவர் எடுக்கும் பொழுது கூட இருக்கிற சீஷர்கள் மத்தியிலே அந்த காரியத்தை அவர் சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். வசனத்தை பாருங்க, இரண்டாவது பகுதி. அதுல என்ன சொல்றாங்க சீஷர்கள், மற்றவர்கள் எல்லாரும், நாங்களும், கொஞ்சம் சத்தமா வாசிங்க, நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். சீசர்கள் அது ஏக மனதாய் ஆமோதிக்கிறாங்க. ஓகே பேதுரு, நாங்களும் இதுக்குள்ளாக உம்மோடு கூட வருகிறோம். இரண்டாவது, எங்களோடு கூட இருக்கிறவர்களுடைய தீர்மானம் அல்லது என்னுடைய தீர்மானத்துக்கான ஒத்துழைப்பு எப்படியாக இருக்கிறது, எப்படி அமைகிறது. இந்த இடத்துல அவர் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவருடைய அந்த தீர்மானத்துக்கு ஒத்துழைப்பாக, ஊக்கப்படுத்துகிறதுக்காக அல்லது உந்து சக்தியாக அந்த கூட இருக்கிறவர்களுமே கூட என்னது சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் செய்வோம். அப்படி இது சாதாரணமாக நாங்கள் நண்பர்களோடு கூட தான் இதை கவனிப்போம். என்னது, ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது, ரைட் நாங்களும் வரோம், எதுக்கும் பயப்படாதீங்க, நானும் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. இந்த கவனித்து பார்த்துருப்பீங்க, என்னது இந்த சிறு பிள்ளைங்க, ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு கழிவறைக்கு போக வேண்டியதான தேவை ஏற்படும் பொழுது, டீச்சர் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ஆள் எழும்புவாங்க. ஒரு ஆள் எழும்புறதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 பேர் அப்படி வரிசையாக போயிடுவாங்க பின்னாடியே. தேவை ஏற்பட்டது ஒருவருக்கு, ஆனால் என்ன நடந்துச்சு, அது எப்படியே அந்த லைனுக்கே போயிடும். என்னது, நாங்களும் வாரோம், நானும் வரேன், நீ வரலையா, நான் வரேன், சப்போர்ட்டுக்கு, எதுக்கு, கம்பெனி கொடுக்கறதுக்காக, உதவுறதுக்காக வரேன், அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க ஆண்டவராலே அழைக்கப்பட்ட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் ஒருவர் சொல்லுகிறார், நான் பழையபடி என்னுடைய அந்த வாழ்க்கைக்கு போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன், என்னை இனிமேல் பார்த்து கொள்ளுகிறதுக்கு இதுதான் இருக்கிறது, நான் அதை செய்ய போகிறேன் என்று அப்படி சொல்லும் பொழுது, அதே மாதிரி அந்த 12 சீசர்கள்ல இருந்ததான அந்த இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதான அதே டீம்ல இருந்ததான மற்ற சீசர்களும் சொல்றாங்க, என்னது, நாங்களும் வாரோம் மீன் பிடிக்க, நாங்களும் வாரோம். நல்ல ஒரு ஐடியா பண்ணீங்க, சூப்பர் பேதுரு,
சில நேரம் சொல்லியிருப்பாங்களோ தெரியாது. இதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் இருந்தேன். வெரி குட், ஓ மீன் பிடிக்க. இயேசு இருக்கும்போது ஓகே, அவர் இறந்துட்டாரு இல்லையே, ஒரு தடவை வந்து தரிசனமானாரு. அவர் தரிசனமாவார், போயிடுவார், திரும்ப எப்போ வருவாரோ தெரியாது. அதுக்கு பிறகு வந்தார் ஜெபிக்கும் பொழுது. 2 தடவை வந்தார் தான், பரவாயில்ல. திரும்ப எப்போ வருவாரோ எங்களுக்கு தெரியாது. 8 நாளைக்கு பிறகு இல்லையா வந்தார். இப்போ எங்கே போயிட்டு நாங்கள் இயேசுவை தேடுறது? முன்ன இருந்த மாதிரி எங்களுக்கு இயேசு இப்போ பக்கத்தில் இல்லை தானே. அப்போ நம்ம வாழ்க்கையை நாங்கள் தானே பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தாங்களும் போயிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இதே மாதிரி தான் சில நேரங்களில் என்னது, நம்மளுடைய வாழ்க்கையிலையோ நாங்கள் நல்ல தீர்மானம் எடுத்து போராடிக்கிட்டு இருப்போம். இதை செய்வோமா அதை செய்வோமா, விசுவாசத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் இது என்னது ஒரு காரியத்துக்காக செபித்துக்கிண்டு ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு கை கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. எதுக்கு வருவாங்க? சில நேரம் வெறுத்து போயிட்டு விரக்தி அடைஞ்சு பலவீனப்பட்டு நான் வந்து வேலையை விட்டு விலக போகிறேன். அப்படியா, சரி சரி, ஆமாம் இந்த இடத்துல சம்பளம் போதாது தான், வேறொரு கம்பெனியை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அவர்கிட்ட தான் போயிட்டு நாங்களும் ஆலோசனை கேட்குறது. அவர் சொல்லுவார், ஓ இங்கே சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்படியாவது விலகி போகிறதுக்கு முதல்ல நீங்கள் போங்க, பிறகு நானும் வாரேன் அப்படின்னு நம்மளை அனுப்பி வச்சுட்டு அடுத்த முறை பார்த்தா அவர் அந்த சேரில் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி வேலைகள் நடக்கும், ரைட்? அது உலகத்தில். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசி, ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவன். நாங்கள் நல்ல பாடல்கள் பாடுறோம் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது. நான் துதித்து பாடும் பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். ஆமென். அந்த விசுவாசம் சிறையில் அது சிறைச்சாலை, அது டியூனோடு பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஆனால் சிறைச்சாலையில் அவங்க எப்படி தொங்குனாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு இப்படியாக பாட முடியுமா துதிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன்னா பவுலும் சீலாவும் தலைகீழ கயிறுகளால் கட்டப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு தொங்குனாங்க. அப்போ தான் பாடுனாங்க, அப்போ தான் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. எங்களுக்கும் அப்படி தான், நாங்கள் அதை பாடுவோம். ஆனால் அப்படியான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்னது, தயக்கம். என்ன நடந்துச்சு, சில வேளைகளில் எங்களோடு கூட இருக்கிறவர்கள், இப்போ நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து, ஒவ்வொரு வீடுகளில் இருந்து, ஒவ்வொரு பிரதேசத்தில் இருந்து நாங்கள் ஆராதனைக்குள்ளே வந்ததுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரே தேவனுடைய ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக வைத்திருக்கிறார். தலையார் கிறிஸ்து. நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்கள். அப்போ ஒரு அவயவத்துக்கு வேதனை ஏற்படும் பொழுது, ஒரு அவயவம் பலவீனப்பட்டிருக்கும் பொழுது மற்றது என்ன பண்ணணும், ஒத்தாசை கொடுக்கணும். எதற்கு? கர்த்தரை பார்க்க, விசுவாசத்தில் நடக்க, தேவனோடு கூட கை கோர்த்து கொள்ளுகிறதுக்கு. இந்த சீசர்கள் செய்தது போல பலவீனமான, அவிசுவாசமான, நம்பிக்கை இல்லாத ஒரு பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறதான ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது கூட நிற்கிறதான நண்பர்கள் என்ன பண்றாங்க, நாங்களும் வாரம் என்று சொல்லி சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இது எங்கள் வாழ்க்கையில் சில வேலை நடக்கும். என்னது, ஒரு ஊழியக்காரன் சொல்லுவார், என்னது, ஊழியம் செஞ்சு செஞ்சு வெறுத்து போச்சு, என்ன செய்யறது, வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், ஆண்டவரை நம்பி வேலை இல்லை, நான் போக போகிறேன், திரும்ப ஏதாவது ஒரு ஆண்டவருடைய நம்பிக்கொன்றது பொறுமையாக இருந்து இந்த ஒரு காரியமே சாத்தியப்படுதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி பரவாயில்ல, என்ன பண்ண, இவ்வளோ காலத்துக்கு தான் நீங்களும் பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊக்கப்படுத்துகிற ஒரு சில நேரம், ஊக்கப்படுத்துகிற காரியங்கள் எங்கள் வாய்களிலிருந்து, எங்களுடைய நடவடிக்கைகளிலிருந்து நாங்கள் செய்து விடுவோம். என்னது, கூட இருக்கிற நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் பலவீனப்படும் பொழுது, பலவீனமான, அவிசுவாசமான, தேவனை விட்டு பிரிகிறதான தீர்மானங்கள், நான் ஜெபிக்க மாட்டேன், எங்களுக்கு ஜெபத்துக்கு கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது
சேர்ந்து ஆமாம் அந்த மாதிரி நாங்கள் ஜெபிக்கிறது என்னத்துக்கு தான் போயிட்டு இந்த ஒரு ஐக்கியம் இல்லை, அப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கணும். இல்லை, நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வார், நாங்கள் தைரியப்படுவோம் என்று சொல்லி கூட இருக்கிற நாங்களுமே கூட அன்புள்ளவர்களாய், தேவனுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், கை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் நிற்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பிசாசு தந்திரமாய் எங்களுடைய ஐக்கியத்தை கெடுப்பான். பிசாசு தந்திரமாய் எங்களுடைய ஊழியங்களை சிதறடிப்பான். பிசாசு அநேக சூழ்நிலைகளை அவனுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுவான். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சின்ன துரும்பு போதும் எங்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கத்தை, தேவனுடைய அழைப்பை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை சிதறடிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் போதும். அதை யூஸ் பண்ணி கொள்ளுவான். என்னது? எங்களை ஊழியத்திலிருந்து நிப்பாட்டுறதுக்கு, கம்ப்ளீட்டா விலகி ஓடுறதுக்கு. சின்ன துரும்பு போதும், சின்ன ஒரு சிரிப்பு அல்லது சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வசனம், ஒரு சிறிய ஒரு எழுத்துப்பிழை போதும். என்னது? பிசாசு அதில் இருந்து அவனுடைய ராஜ்யத்தை கட்டி, எங்களுடைய தேவ ராஜ்யத்தில் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை, ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற யோசனையை, ஆண்டவருடைய முழு திட்டத்தையும் அழித்து போடுகிறதுக்கு அவனுக்கு போதும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமித்து கை கோர்த்து கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரம் என்னதென்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பேதுரு எடுத்த தீர்மானத்திற்கு அவர்கள் யாவரும் எந்த ஒரு மறுதளிப்பையும் சொல்லவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் வேண்டாம் என்று தடுக்கவும் இல்லை. என்ன பண்ணினார்கள்? ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த தைரியம் இருக்கணும். என்னது? இல்ல பேதுரு, நீ செய்யறது பிழை, இப்படி பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை? வா, நீ தனியா இருந்த கஷ்டப்பட்டிருப்ப, நீ தனியா இருந்து மறுதளிச்சிட்ட, பிரச்சனை இல்லப்பா, நாங்க இப்ப ஒன்னா இருப்போம். ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். தைரியப்படுத்துதல். ஆண்டவர் கைவிட மாட்டார், ஏன் பயப்படுற? நாங்க எல்லாரும் ஒருமித்து இருப்போம், வர்றது முகம் கொடுப்போம். ஏன் நீ சொன்னாதானே, உன்னுடைய ஜீவன் போனாலும் நான் இயேசுவுக்காக மரிப்பேனை தவிர காட்டி கொடுக்க மாட்டேன் என்று திரும்ப ஞாபகப்படுத்து. திரும்ப நீ எழும்பு, திரும்ப நீ ஆண்டவரோடு கூட நில். இதுதான் தேவனுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக நாங்கள் கூடி இருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் எடுக்க வேண்டியதான தீர்மானம். பலவீனப்படுத்துறதல்ல, தள்ளி விடுகிறதில்ல. உனக்கு தெரியாது, ஒருத்தர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி, அதனால நீங்க ஒதுங்கிருங்க. அது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. சில நேரங்களில் நாங்கள் இசை வாத்திய கருவிகள் வாசிக்கும் பொழுது, ஒரு சில நேரங்களில் நாங்கள் ஊழியங்கள் செய்யும் பொழுது, வீடுகளில் குடும்பங்களில் இருக்கும் பொழுது, உனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அதே பெரிய ஒரு பாறாங்கல்லாய் தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு நாங்கள் விலகி போயிடும். அப்படி இல்லை, கரம் கொடுக்கணும். இல்லை பிரச்சனை இல்லை, சின்ன விஷயம், நான் கற்றுத்தாரேன், வா, நாங்கள் படிப்போம், நாங்கள் செய்வோம், நாங்கள் ஒன்றிணைவோம், நாங்கள் எல்லாரும் தேவராஜ்யத்திலே ஒரு பிள்ளைகளாக இருந்து செய்வோம் என்று சொல்லி ஊக்கப்படுத்துவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ கூட இருக்கிற நாங்களும் ஒரு விசுவாசியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக என்ன பண்ண இருக்கு? ஒத்து போக இருக்குது. எதுக்கு? சரியான விசுவாசம் உள்ள தீர்மானங்களுக்கு, அவிசுவாசமான தீர்மானங்களுக்கு, தேவனை விட்டு பிரிகிறதான காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. கடைசியாக மூன்றாவது காரியம் என்ன நடக்குது? இப்போ இவங்க போய் மீன் பிடிக்கிறாங்க. என்ன கிடைச்சது? அன்றைக்கு மீன் பிடிக்கும் பொழுது என்ன கிடைத்தது? இவர்கள் எடுத்த தீர்மானத்தினுடைய விளைவு என்னது? ஒன்றுமே இல்லை. வெறும் கையோடு கூட நிற்கிறார்கள். இந்த எங்களுடைய அன்பான ஆண்டவர் நான் என்ன மாதிரியான தீர்மானத்தை எடுத்து நான் எங்கே போய் என்னவாகி நின்றாலும் அந்த இடத்துக்கு எங்கள் ஆண்டவர் வருவார். பாருங்க, இவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை, வெறும் கையோடு கூட நிற்கிறார். 4வது வசனம், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஹல்லேலூயா. மன விரக்தியில தவறான அவிசுவாசமான தீர்மானத்தை எடுத்து போராடி உழைச்சி ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். இந்த இடத்துல இயேசு நின்று அவர் கேட்கிறார், பிள்ளைகளே, சாப்பிடுகிறதுக்கு உங்களிடத்தில்
ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார்கள். அப்பையும் கூட அவன் சொல்றாங்க, ஒன்றுமில்லை, நான் வெறும் கையோடு கூட வந்து நிற்கிறேன். ஒண்ணுமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவர் அவரை மறுதலித்திருந்தாலும் வெறுத்திருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் பழைய வாழ்க்கைக்கு போயிருந்தாலும் அது எதையுமே பொருட்படுத்தாமல் திரும்ப இந்த மகன், இந்த மனுஷன், இந்த ஊழியக்காரன், இது என் பிள்ளை, நான் அவனை நேசிக்கிறேன், அவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் தேடி வருகிறார். ஆண்டவருக்கு ஒன்று தெரியாமல் இல்லை. இவங்க எங்க போறாங்க, என்ன செய்றாங்க, இவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த தீர்மானத்தின்படி முன்பதாக போனால் இவர்கள் எப்படி இந்த விஷயத்துக்கு முகம் கொடுப்பார்கள், இவருடைய முடிவு என்னவாக இருக்கும், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் எடுக்கிறதான தீர்மானத்தின் விளைவு என்னவாக இருக்க போகிறது கர்த்தர் பார்க்கிறார். எந்த நேரத்தில் எந்த இடத்துல போயிட்டு என்னுடைய பிள்ளையை நான் சந்தித்து நான் அழைத்து கொண்டு வர முடியும், எந்த இடத்துல என்னுடைய பிள்ளையை நான் காப்பாற்ற முடியும், எந்த இடத்துல நான் போய் சந்தித்தால் என்னுடைய பிள்ளை மனம் திரும்புவான், இதுதான் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறதான தருணம். ஏன்னா எல்லா நேரங்களிலேயுமே ஆண்டவர் பேசும்பொழுது எங்களுக்கு புரியாது. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. அந்த இடத்துக்கு போகும் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், சேஃபாகவே போயிடுவோம். ஆண்டவர் அந்த இடத்துக்கு நேரடியாக வருவார். ஆண்டவர் எங்கள் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். அவருக்கு தெரியும் என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, என்னுடைய சிந்தனைகள் என்ன, என்னுடைய திட்டங்கள் என்ன, எப்படி சொன்னால் எப்படி புரியும், எப்படி நான் எடுத்துக்கொள்ளுவேன், இவைகள் எல்லாமே ஆவியானவர் நன்கு அறிவார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் அந்த இடத்துக்கு வருவார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் 2006ஆம் ஆண்டு காபோலங்கா அங்கிறதான கேம்பில், முதல் கேம்ப், அந்த இடத்துல தான் நான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஊழியத்துக்காக அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட பின்பதாக நான் அதன் பின்பதாக குடும்பத்தில் அநேக தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக விதமான வறுமை, கடன்கள் நிறைய இருந்தது. எல்லாத்து மத்தியிலும் நான் ஆண்டவரோடு கூட அதற்கு பின்பதாக ஒவ்வொரு சமயங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் ஊழியம் செய்கிறதுக்கு, முழு நேரமாக படிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள், அதாவது தேவ ராஜ்யத்தின் வேலைகளுக்கு அநேக வழிகள், தேவைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த ஒவ்வொரு தேவையின் மத்தியிலும் ஆண்டவர் உணர்த்துவார், இப்ப நீ செய்யலாமே, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு நேரங்களிலேயுமே நான் சொன்ன ஒரு காரியம், ஜெபமாக ஆண்டவருக்கு முன்பதாக வைத்த காரியம், எனக்கு இந்த விஷயம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதை நான் செய்திடணும், இந்த விஷயத்தை, இந்த தேவையை நான் முடிச்சுட்டு ஆண்டவரை ஊழியத்துக்கு வாரேன் அப்படின்னு சொல்லியே 10 வருட காலத்தை நான் நிறைவு செய்தேன். 2016ஆம் ஆண்டு வரைக்கும், 15 கடைசி வரைக்கும். அப்போ கடைசியாக நாங்கள் போயிருந்த இன்னும் ஒரு கேம்ப், அங்கே போயிட்டு பாஸ்டர், அந்த பக்கம் பாஸ்டர் ஷேன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார், நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கடைசியான ஒரு அழைப்பு, கடைசி கேம்புண்ட கடைசி ஜெபம், அந்த நேரத்தில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஊழியத்துக்கான அழைப்பை பற்றி பேசி ஆண்டவருடைய வழிகாட்டலை அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் நான் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அவர் சொன்னார், உன்னை நான் ஊழியத்துக்கு அழைத்து 10 வருடம் ஆகிற்றே, நீ என்ன செய்தாய், உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ செய்து முடித்து விட்டு ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்னாயே, எப்போ நீ வரப்போறன்னு கேட்குற ஒரு கேள்வி, ஒரு சத்தம் என் செவிகளிலே கேட்டது. நான் சொன்னேன், ஆண்டவரே 10 வருஷமா ட்ரை பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை. நீ நினைச்சதெல்லாம் செய்துட்டியா? இல்லை ஆண்டவரே, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நீ செய்த இந்த 10 வருட காலம் முயற்சி பண்ணின அந்த முயற்சிகளுக்கு நான் பதில் என்னது, முடிவு எப்படி? இன்னும் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு தெளிவாய் ஒரு 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 தைரியத்தை, ஒரு துணிச்சலை கொடுத்தார். உன்னுடைய தேவைகளை என்னிடத்தில் வைத்து விட்டு என் வேலையை நீ செய்ய ஆரம்பி. அப்படி அன்றைக்கு தீர்மானம் பண்ணேன், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். அதுக்கு பின்பதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றினார். ஒரு சில பிரச்சனைகளை 3 மாதம், 6 மாதம், 1 வருட காலத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆண்டவர் சம்பூர்ணமாக முடித்து கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் என்னை தொட வேண்டியதான நேரம் அந்த நேரமாக இருந்தது.
அந்த சூழ்நிலையாக இருந்தது, அந்த இடமாக இருந்தது. அந்த இடத்திலே கர்த்தர் வந்து பேசினார், நான் அந்த இடத்திலே சரண்டர் ஆனேன். அதே மாதிரி ஆண்டவர் எங்களையும் தொட்டு எங்களோடும் பேசுகிறதுக்கான ஒரு சில தருணங்கள் உண்டு. இப்போ எங்கே நிற்கிறாங்க இவங்க எல்லாரும்? இப்போ இந்த கடல் கரையில் மீன் பிடிச்சிட்டு களைச்சி போய் ஒன்றுமில்லாமல் வெறுங்கையோடு கூட வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து நிற்கிறார். வந்து தன்னுடைய பிள்ளையோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க. 6வது வசனத்தில், நீங்கள் படவுக்கு வலது புறமாக உங்களுடைய வலையை போடுங்கள். அதிகாலை நேரத்தில் வலது புறமாக என்னுடைய வலையை போடு. என்ன கிடைக்குது? திரளான மீன்கள், 153 பெரிய மீன்கள். அதில் மாபெரும் சத்தியம் ஒன்று அடங்கியிருக்கு. நீங்கள் பிறகு தேடி பாருங்க. வலை கிளியத்தக்கதான மாபெரும் மீன் கிடைத்தது. இழுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் சொல்றாரு, இவர் கர்த்தர். சொன்ன உடனே பேதுரு பாஞ்சிட்டார், புரிஞ்சு கொண்டார். ஐயோ, நான் மறுதளிச்ச, நான் வேண்ட தெரியாதுன்னு சொன்ன, எனக்கு இதுக்கு முன்னுக்கு வந்து பேசின இந்த இயேசுவை நான் மறுதளிச்சிட்டு வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, அந்த இயேசு என்னை தேடி வந்துட்டாரே, இப்ப என்ன செய்யறதுங்கிறது முகம் கொடுக்க முடியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? தண்ணிக்குள்ள குதிச்சிட்டார். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? என்னத்தை அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்றுமே பேசல. வலைய வலது பக்கமாய் போடு அதிகாலை நேரத்தில், அவ்வளவுதான். இதில் ஆண்டவர் சொன்ன செய்தி என்னது? ஏ பேதுரு, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதல் தடவை உன்னை நான் சந்திக்க வந்தேனே, நீ ஒன்றுமில்லாமல் அப்படித்தான் வந்த. எப்படி? முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். ஞாபகம் இருக்கா? வந்து போடும்போது உனக்கு அவ்வளோ மீன் கிடைச்சிச்சே, என்னை மறந்துட்டியே, என்னை மறந்துட்டியே பேதுரு. அன்னைக்கு நான் உன்னை சொன்னேன், உன்னை மீன்களை பிடிக்கிறவனாக அல்ல மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்னேனே, மறந்துட்டியா? என்னை மறந்துட்டியே? நான் உனக்கு சொன்னேன் தானே, எந்த சூழ்நிலை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று. இப்பையும் நான் உன்னை கைவிடலடா, இப்பையும் நான் உன்னை தேடி வந்து இருக்கிறேன். நீ என்னை மறுதளிச்சுதான், ஆனால் அது எனக்கு பெருசே கிடையாது. நீ என்னை விட்டு தூரம் போனதான், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனால் இப்பையும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை விட்டுட்டு வந்து எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, ஆனால் உனக்கு மறந்து போயிடுச்சு, நான் இல்லாமல் உன்னால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஞாபகம் இருக்கா பேதுரு? இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் தேடி வருவார். நான் எங்கே போனாலும் நான் ஆண்டவரை விட்டுட்டு, சில நேரங்கள் ஆண்டவருடைய அழைப்பின் ஊழியத்தை விட்டுட்டு, சில நேரம் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், வாழ்க்கை பொருளாதார பிரச்சனை, குடும்ப கஷ்டங்கள், அல்லது எங்களுக்கு இருக்கிறான சவால்கள், இதுகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்துடும், நான் விலகி போயிடும். அது சரளமாக இருக்கும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மாபெரும் ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்கும். ஆண்டவர் தேடிக்கிட்டே வருவார். ஓ, மறந்துட்டியா? என்னை விட்டு தூரம் போறியோ? சில நேரங்களில் முன்பு இருந்த அந்த அந்த என்னது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இருந்த தாகம், ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக நான் கொடுக்கிற நேரம், ஆண்டவரோடு கூட சம்பாஷிக்கிறதுக்கு நான் வைத்து கொள்ளுகிறதான அந்த தருணங்கள் குறைஞ்சு கொண்டே போகுது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, நீ விட்டு தூரம் போகிறாயா? ஏன் விலகி போகிறாய்? ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன முடிவுகள், சில சில தீர்மானங்கள் என்னது ஆண்டவருடைய அன்பை விட்டு கொஞ்சம் தூரம் எங்களை இழுத்துக்கிட்டு போயிருக்கோம். சில வேளைகள் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒரு சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் தான், அதன் நிமித்தமாக ஆண்டவருடைய அந்த பழைய அன்பை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கலாம். சின்ன ஊழியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். ஒரு சில விஷயங்களை தேடிப்போ, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்காக, உலகத்தினுடைய மேன்மைக்காக, புகழுக்காக நாங்கள் ஆண்டவரை ஒரு சில தருணங்களில் என்ன பண்ணியிருப்போம்? விட்டு விலகி இருப்போம். கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசுகிறார். ஆவியானவர் இன்றைக்கு எங்களை அழைக்கிறார். மீண்டும் எங்களை தேடி வந்து
நான் உன்னை அழைத்த அழைப்பின்படி மீண்டும் என்னோடு கூட பிரயாணிக்க நீ வா. கடலிலே நடப்போம் வா. சிறைச்சாலை கதவுகளை திறப்போம் வா. ஆத்தும அறுவடை செய்வோம் வா. விசுவாசத்தில் என்னுடைய மகனாக நின்று சாதிக்க என்னோடு கூட வா. நீ என்னை இல்லாமல், என்மேல் நம்பிக்கை இல்லாமல் நீ வெறுங்கையோடு கூட நின்று கொண்டு. இன்னைக்கு சில நேரங்கள் நாங்கள் ஆண்டவரை விட்டு ஒரு சில தீர்மானங்கள், அவிசுவாசத்தின் தீர்மானத்தின் நிமித்தமாக போராடி போராடி களைத்து ஒன்றுமில்லாமல், சில நேரம் அது எங்களுக்கான அது எப்படி சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்லே நான் அதில் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதான ஒரு வேலையாகவும் இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட நான் ஆண்டவரை நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் எடுத்து நான் தீர்மானம் எடுத்து நான் போய் செய்திருப்பேன் என்றால் அதுலேயும் கூட ஒரு சில நேரங்கள் எங்களுக்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கும். எப்படி எனக்கு இது ஃபெயிலியர் ஆக முடியும்? எப்படி எனக்கு இது சாத்தியம் இல்லாமல் போனது? எப்படி எனக்கு இது சரிவராமல் போனது? ஐயோ, இதுதான் என்னுடைய பரம்பரையான காரியம், எனக்கு நல்லா வர வேண்டியது, ஏன் இப்படி நடந்தது? அதுதான் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிற தருணம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் அந்த அன்பான ஆண்டவர் இயேசு அவர் எப்படி பேதுருவை தேடி வந்தாரோ அதே போல் இன்றைக்கு எங்களையும் தேடி வருகிறார். ஆமென். யாவருமாக கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய அன்பான சமூகத்தை இந்த வேளையிலே நாங்கள் உணர்வோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்போமா? ஆண்டவர் மீண்டும் எங்களை அழைக்கிறார். ஒரு தீர்மானத்தை விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். விசுவாசத்தின் அடிப்படையில் நான் எடுக்கிறதான தீர்மானம், நான் ஆண்டவரோடு கூட இந்த சூழ்நிலையில் நான் நிற்க போகிறேன், நான் ஆண்டவரோடு கூட பிரயாணிக்க போகிறேன். ஒரு சில நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாக்குத்தத்தத்தை மறந்திருப்போம். ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார், நீ தண்ணீரின் மேல் நடந்தாலும் அக்னியின் மேல் நடந்தாலும் எதுவும் உன்னை எதுவும் செய்யாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். செங்கடலை பிளந்து நடந்து அதன் மத்தியிலே காரியங்களை சாதித்த மனிதனாக நாங்கள் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய ஒரு சில தீர்மானங்கள், ஒரு சில விஷயங்கள் எங்களை குழப்பிக் கொண்டே இருக்கு. மீண்டும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை குறித்து நாங்கள் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றால் ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் சுவிசேஷ ஊழியங்களை நாங்கள் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருப்போம். நமஸ்கார குழுவிலே ஊழியம் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருப்போம். ஜெப கூட்டங்களிலே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருப்போம். எங்களுடைய சிறுவர் ஞாயிறு பாடசாலையிலே ஊழியம் செய்ய. இன்னும் தேவ ராஜ்யம்ங்கிறது பெருசு, கடலை விட பெருசு. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் இருக்கிறதான இடம் அது. அதில் ஏதாவது ஒன்றை செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை எல்லாவற்றிலிருந்தும் சில நேரங்களில் நாங்கள் விலகி போயிருப்போம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய அன்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்போமா? இந்த வேளையிலே எத்தனை பேர் சொல்ல விருப்பப்படுறீங்க, ஆண்டவருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது, பேதுருவே வலது பக்கமாக உன்னுடைய வலையை போடு என்று சொல்லி அவருக்கு அந்த சத்தம் எங்கேயோ கேட்டதை போல, இது ஆரம்பத்தில் என்னை அழைத்த பொழுது சொன்ன வார்த்தை அல்லவா? அதே போல இன்றைக்கும் உங்களை இரட்சிக்கும் பொழுது அல்லது ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, ஏதோ ஒரு ஜெப நேரத்தில், ஏதோ ஒரு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, நான் இதற்காகத்தான் மகனை உன்னை வைத்திருக்கிறேன், இதுதான் உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம், இதுதான் நான் உன்னை கொண்டு செய்கிறதான தரிசனம், நீ அதை மறந்து விட்டு போகிறேன், மறந்து ஏதோ ஒரு தூரம் போய்கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவது என்று சொன்னார். பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு புது அர்ப்பணிப்பை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுப்போமா? எத்தனை பேர் சொல்றீங்க இது ஆண்டவரோடு கூட நீங்கள் பண்ணிக்கொள்ளுகிறதான ஒரு உடன்படிக்கையின் நேரம்? நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் மீண்டும் என்னுடைய அழைப்பை புதுப்பிக்க வேண்டும். நான் மீண்டும் ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், என் உள்ளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார், என் உள்ளத்தில் ஒரு அக்கினி, என் உள்ளத்தில் ஒரு மாபெரும் ஒரு பாரம், இது எனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார், என்னோடு கூட கதைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி உணர்கிறவர்கள்
தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க, பார்க்கலாம். உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, தேவனே தேவனே ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே என் தேவனே, என்னை தருகிறேன், உந்தன் பின்னால் வந்திட ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறேன். முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், அர்ப்பணித்து சொல்லுவோம். புதிதாக்கும் புதிதாக்கும் என் முழுமையும் அது. ஹல்லேலூயா. சபையா நாங்கள் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம். முழுமையும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? என் வாழ்க்கையில் முழுவதும் தருகிறேன் தருகிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும். தருகிறேன் தருகிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். Oh Father. சத்தம் என் ஆத்துமாவை பலப்படுத்துவதாக. மீண்டும் அந்த தரிசனத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பதாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். சிறுவர் ஊழியத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மிக பெரியதாக இருக்கிறது. வாலிப ஊழியங்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பெரிதாக இருக்கிறது. இன்னும் என்னுடைய அந்த இடம்
இன்னும் வெறுமையாக இருக்கிறதை ஆண்டவர் ஒரு சிலருக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். நீ இல்லாமல் அந்த இடம் வெறுமையாக இருக்கிறது. நீ போகாத வீடுகள் இன்னும் இயேசுவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் போய் கதவுகளை தட்டு, சுவிசேஷத்தை, என் வார்த்தைகளை பிரசங்கி, என் வார்த்தையினாலே அவர்களுக்கு ஜெபம் பண்ணு, என் நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய். ஆண்டவர் எங்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஜெப கூட்ட கதவுகள், வாசல்கள் இன்னும் நாங்கள் போகாமல் மூடப்பட்டு கிடக்கிறது. இருளிலே ஜனங்கள் இயேசுவை அறியாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் வறண்டு போயிருக்கிறார்கள். சாக்கடையாக இருக்கிற அநேக ஸ்தானங்கள் இயேசு உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், தயவு செய்து வருடத்தின் கடைசிக்கு நாங்கள் வந்து விட்டோம். இது ஒரு நல்ல காலம். இயேசுவினுடைய அன்பை பகிர, இயேசுவுக்காக விரிவாய் பேச, இயேசுவுக்காக அலைந்து திரிய நல்ல நாட்கள் இது. ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், இந்த வருட இறுதிக்குள்ளாக ஆண்டவரே, என்னை அழைத்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன். நான் பின்மாற்றமாய் போனது உண்மை, ஆனால் என்னை தேடி வந்துட்டீங்களே, நீங்க வந்துட்டீங்க தானேப்பா. இனி சேர்ந்து நடப்போம், இனி சேர்ந்து செய்வோம், இனி சேர்ந்து காரியங்களை சாதிப்போம் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட கரங்களை பிடிச்சு கொள்வோமா? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஐயா, நாங்கள் பலவீனர்கள் தான். ஒரு மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு சாதாரண மனிதர்கள் தான். சூழ்நிலையை கண்டு பயப்படுகிறது சாதாரணம் தான் ஐயா. ஆண்டவரே, நான் உங்களை மறுதளிச்சிருக்கலாம், உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஆனால் அழைப்பு மாறாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக அவர் எங்களை சோதிக்க விட மாட்டார். அவைகளை தாண்டி செல்லதாக்கதான பலியையும் ஆண்டவர் உண்டாக்குவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தமாக ஆண்டவருடைய அழைப்பை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு போயிருக்கலாம். அந்த இயேசு எங்களை நேசிக்கிறார். அவர் மீண்டும் வந்து அவரோடு கூட கை கோர்த்துக்கொள்ள எங்களை அழைக்கிறார். ஆமென். நன்றி சுவாமி. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அனைவருடைய வாழ்க்கையில் பேசினதுக்காக நன்றி. உள்ளங்கள், தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நீங்கள் கொடுத்ததான ஆண்டவரே தரிசன இலக்குகள், அவர்கள் மூலமாய் செய்ய அவர்கள் சில டைரிகளில் எழுதி வைத்ததான பக்கங்கள், ஆண்டவரை குறிப்புகள் எடுத்து வைத்து இதை நான் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிதான காரியங்கள் அநேகருக்கு இந்த காலை நேரத்தில் நீர் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இனிமேல் அந்த காரியங்கள் திறக்கப்படுவதாக. பிசாசு சூழ்நிலைகளை காண்பித்து பயம் காட்டி ஒரு சில அவனுடைய மூர்க்க குணங்களை எங்களுக்குள்ளாக வைத்து, ஆண்டவரே சுவாமி, உம்முடைய ராஜ்யத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தூரம் தள்ளி இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட சாத்தானுடைய எல்லா ஆதிக்கங்களும் விலகி போய் இன்றைக்கு அவைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுவாமி, மனது புதிதாகட்டும், எண்ணங்கள் புதிதாகட்டும், ஆண்டவரே சுவாமி, விசுவாசம் புதிதாகட்டும், இலக்குகள் புதிதாகட்டும், மீண்டும் ஆரம்பிக்கட்டும். ஒரு சேனையாக ஆண்டவரே சுவாமி எழும்பட்டும் திருச்சபை. ஒரு சேனையாக ஒரு கூட்டம் எழும்பட்டும். கர்த்தர் நீர் வல்லமையுள்ளவர், ஆண்டவர் நீர் அற்புதமானவர். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. இடைப்படும் ஆசீர்வதியும் அவர் தரிசனங்கள் கூடாக வல்லமையாக விசுவாசத்தோடு கூட நடக்க செய்தருள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமை தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும் ஐயா. இயேசுவின் நாமத்தினோடு செபிக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் பிதாவினுடைய அன்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.